ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, எனக்கு இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாங் நான் கேட்குற வரைக்கும் இந்த சாங் அது என்ன சாங் அப்படின்னா, சூரியன் குடைய நீட்டி அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு சலார் படத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்காக ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது. இது எதுக்கான ஒரு சாங், இந்த சாங்ல இருக்கிற சம் ஸ்டோரிஸ். இப்போ சில படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு அந்த படமே ஒரு கதை சொல்லும். அந்த ஆமா, படம் தான் கதை சொல்லும். எஸ், அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல கதையை வச்சிருப்பாங்க. சில பல கதைகளை வந்துட்டு பாட்டோட சேர்ந்து கொண்டு போவாங்க. அது இப்போ வர படத்துல வர சில பாட்டுலாம் வர மாட்டேங்குது. ஆனா இந்த பிரசாந்த் நீல் வந்துட்டு இயக்கி இருக்கிற கேஜிஎஃப் டைரக்டருங்க. ஸோ அவர் இயக்குன இந்த சலார் படத்துல இருந்து அந்த சாங்ல லைட்டா அந்த கதை வந்துட்டு தெரியுது. ஸோ அந்த கதையை வந்துட்டு ட்ரெய்லரோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் போது அப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த விஷுவல்ஸாக திங்க் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், அதை தான் நம்ம வந்துட்டு இப்போ டிகோட் மாதிரி ஒன்று பேச போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில்லே ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணால் இன்னும் பெட்டர். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். இந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் குடையை நீட்டி. இதுதான் இந்த பாட்டோட பேர். என்னடா இது சூரியன் குடையை நீட்டியா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அதை எனக்கு கேட்கும் போதும் இந்த சாங்கோட பேரை சொல்லும் போதும் என்னடா இது அப்படிதான் இருந்துச்சு. பட் அந்த சாங்கை ஒரு தடவை கேட்கும் போதும் ஓகே, என்னவோ ஏதோ பண்றாங்க அப்படி. ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது நமக்குள்ளேயே நம்ம அறியாம நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இந்த ஐஸ் கட்டி உருகுற மாதிரி மெல்ட் ஆகுது. மெல்ட் தட் மீன்ஸ் அந்த மெழுகு உருகுற சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஐஸ் கட்டி உருகுற மாதிரி. ஸோ அந்த உருவும் பார்த்தீங்களா, அப்படியே இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து அப்படியே ஐஸ் வந்துட்டு அப்படியே உருகி போகிற மாதிரி. ஸோ அந்த மெல்ட் ஆகுறது வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டோட ஒரு தாக்கம். அது வந்துட்டு சூரியன் உடைய நீட்டி சூறாவளியாய் இங்கு நடந்து வந்தானே. இந்த பேர்லயே வந்துட்டு இந்த படத்தோட கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ரெபிள் ஸ்டார் நம்மளோட பிரபாஸ் அண்ட் மத்தியராஜ் வந்துட்டு இதுல கோ ஆர்டிஸ்டா நம்ம பிரபாஸுக்கு ஒரு நண்பனா நடிச்சிருக்காரு. ஸோ பிரபாஸுக்கு நண்பனா நடிச்சிட்டு இருக்கும்போது, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், உனக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், உனக்காக திமிங்கலமாவும் மாறுவேன். ஸோ இதான் வந்துட்டு அவர் ட்ரெயிலர்ல சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல இந்த டைலாக் சொல்றாருல, இதுக்கு காரணம் என்ன, இந்த இடத்துல வந்துட்டு பிருத்திவிராஜ் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் ரொம்ப கோபமா இருக்காரு. அந்த ஆங்கிரி ஃபேஸோட தெரியுது. அப்ப ஆங்கிரி ஃபேஸோட தெரியுதுன்னா, நம்ம தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இவர் ஏதோ ஒரு இதனால சுச்சுவேஷனால வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அது ஏன்னா இவர் ஒரு அரசன், நாட்டோட அரசனாக இருக்க ஒரு ஆள். அப்ப அரசனா இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு அரசன் ஆக போற ஒரு ஆள். ஸோ ஆக போற ஒரு ஆள் வந்துட்டு இப்படி சின்ன வயசு ஃப்ரெண்டை இப்படி பண்ணும்போது காரணம் என்ன நமக்கு தெரியல. அது வந்து படத்தை பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால வந்துட்டு அங்க இப்படி நடக்குது. பட் நடந்ததுக்கு அப்புறம் அதான் அவர் சொல்றாரு, உனக்காக தூண்டில்ல புழுவாவும் மாறுவேன், உனக்காக மட்டும் எவனாவது வந்தா திமிங்கலமாவும் மாறும். இதை வந்துட்டு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ இவர் சொல்லிட்டு இவர் வந்துட்டு கிளம்பிடுறாருன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டு தான் இந்த பர்டிகுலர் டேஸ்ல வந்துட்டு நம்மளோட பிருத்திவிராஜ் தான் ஃபர்ஸ்ட் காமிப்பாங்கன்னு இருக்கிறேன் அந்த படத்துல. காமிக்கும் போது தான் இந்த வஞ்சகம், இந்த சூழ்ச்சி, இது வந்து நீங்க வந்துட்டு இந்த சாகோ படத்துலேயே பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பார். அந்த கேங்ஸ்டர் இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க கூட இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் போராடுவாங்க. இந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு போட்டி போடுற மாதிரி. அண்டு இப்போ ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு, அந்த டைரக்டர் இருக்கிற இடத்துக்கு போராடுற மாதிரி. இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த சொத்து வேணும்னா அந்த சொத்துக்காக எல்லாரும் போட்டி போட்டுட்டு இது பண்ற மாதிரி கொல்லோட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு அந்த ஒரு அரசன் அந்த ஒரு இடத்துக்காக நம்ம பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போராடிதான் இந்த வஞ்சகம், இந்த சூழ்ச்சி, இது எல்லாம் சிக்கி பின்னமாகி அடி வாங்கி கடைசியில தான் புரியுது, இதுக்காக ஓடுனதெல்லாம் போதும், அரசாட்சி, பதவி, அரியாசனம் இதெல்லாம் போதும், எனக்கு இப்போ என் கண்ணு கட்டின தூரம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும், நீ அதை தர அப்படின்ட்டு நம்ம தேவாவிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு நம்மளோட பிருத்திவிராஜ். யார்கிட்ட? தேவான்னு சொல்றது நம்ம பிரபாஸ்ட. ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு அதை காமிச்சிட்டாங்க. பிரபாஸ்ட வந்துட்டு இவர் ஹெல்ப் கேட்குறாரு. அப்போதான் அந்த தேவா வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிற சீன்ல தான் அந்த ஒரு சின்ன ஃபைட் சீன்லாம் முடிஞ்சு இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும்போது இந்த பாட்டு வந்துட்டு
வரும்னு நினைக்கிறேன். சூரியன் குடையை நீட்டி சூறாவளியாய் இங்கு வந்தானே அப்படின்ட்டு. அப்படியே இவங்க வந்துட்டு பறைசாற்றுற மாதிரி தான். தட் மீன்ஸ் பிருத்திவிராஜ் வந்துட்டு ஒரு பாவமான ஒரு கேரக்டர் மாதிரி சித்தரிக்கிறாங்க இந்த பாட்டுல. ரெண்டும் ஒண்ணுக்கும் சலிச்சது கிடையாது. பட் ஆனா இருந்தாலும் இவனை விட அவன் தான் பெரிய ஆள், அவன் தான் கெத்து, அந்த மாதிரி இவன் இருக்கான்னா அவன் தான் ஒரு காரணம் அப்படின்னு கொண்டு போறாங்க. ஸோ இந்த ஹோல் ஆஃப் சீன்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி தாங்க. அந்த பிரபாஸோட ஆக்டிங், அந்த பிரபாஸ் வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் ஒவ்வொன்று திருக்கி விட்டுருக்காரு. கான்சார் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கான்சார் சாம்ராஜ்யத்துக்காக தான் இவங்க போராடுறாங்க. இப்போ அந்த நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு முன்னாடி தடுப்பு சுவரெல்லாம் வைப்போம் தெரியுமா, அந்த மதில்கள். இந்த மதில்களை வைக்கிறது எதுக்காக? உள்ள இருந்து யாரும் வெளில போகாம இருக்கவா? இல்லை, வெளியிலிருந்து யாரும் உள்ள வராம இருக்கிறதுக்கான ஒரு பயத்துக்கான ஒரு சுவர். இது இருந்தா வரமாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு பயத்துக்கான ஒரு சுவர் தான் அது. வீட்டுக்குள்ள இருக்கோம் எதுக்காக? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், எது நம்ம வீடு அப்படின்லாம் இல்லை. எவன் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண விடாது, இது நம்ம வீடு, நம்ம மட்டும்தான் இருப்போம் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்ல வந்துட்டு அந்த இடத்துல இந்த கான்சார் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை வந்துட்டு இவங்க யாரோ ஆட்கொண்டு இருப்பாங்க போல. பாகுபலியில வந்துட்டு அவங்க அண்ணன் வந்துட்டு ஆக்கிரமிப்பா தெரியுமா அந்த பாகுபலி சாம்ராஜ்யத்தை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவர் சாம்ராஜ்யத்தை எவனோ தான் ஆட்சி பண்ணியிருக்கான். அந்த ஆட்சி பண்ண இடத்த வந்துட்டு இவர் திரும்ப பிடிக்க நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் பிருத்திவிராஜ். ஸோ பிடிக்க நினைக்கும் போது தான் பிரபாஸ்ட ஹெல்ப் கேட்டு அவர் வந்து அங்கே நடக்கிற இதெல்லாம் வந்துட்டு ஃபைட்டு சீன்ஸ் எல்லாத்தையும் சேஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது பார்ட் 1. ஸோ பிருத்திவிராஜுக்கும் அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு இது கண்டிப்பா வந்துட்டு டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்குமோ, டியூரேஷன் லெவல், ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் டியூரேஷன் லெவல் வந்துட்டு கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா அவர் நடிச்ச ஆதிபுருஷ், சாகோ அண்டு இன்னும் ஒரு படம் கூட. ஸோ அது வந்துட்டு ராதேஷாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கல. சாகோ வந்துட்டு எனக்கு ஓகே தான், பட் அவரோட ரேஞ்சுக்கு வந்துட்டு அது ஒர்த்லெஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த சலார் படம் வந்துட்டு அவருக்கான ஒரு டைம்ல பாகுபலிக்கு அடுத்து சேஞ்ச் பண்ற ஒரு படம். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். அது வந்துட்டு பிரபாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையோ பிருத்திவிராஜ் மேல இருக்கிற நம்பிக்கையோ கிடையாது. பிரசாந்த் நீல் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால இவர் இப்படி தோண்டு போயிருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது, தட் மீன்ஸ் கிறிஸ்மஸ் ஈவென்ட் டைமுக்கு வருது. ஸோ வரும்போது கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆகுது. சரி, ஓகே. இந்த படத்துல இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, இதுல பிருத்திவிராஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்கல்ல, இது வந்துட்டு படத்தை பார்க்கும்போது சில வேளை நம்ம பார்த்த வேட்டை படமா இருக்கலாம், இல்ல சாகோ படத்தை திரும்ப ரீக்ரியேட் மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது படம் வந்துட்டு நமக்கு கொஞ்ச நாள் ஒரு 2-3 days போகும்போது இந்த படம் தானடா அது அப்படின்னு வந்துட்டு தோன்ற மாதிரி வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து கிரியேட் ஆகுது. பட் ஒண்ணுங்க, கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகும். அது வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. கண்டிப்பா thousands crores வந்துட்டு அப்பாற்பட்டு தான் இந்த படத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு மேல என்னடா பண்ண போகும் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு முகமது கஜினி செங்கிஸ்கானை விட மிகப்பெரிய கொடூரமான வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த முகமது கஜினி, செங்கிஸ்கான் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டானா இருக்கலாம். ஸோ இவங்களை தாண்டி ஒரு வில்லன்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரதராஜ மன்னார். ஸோ வரதராஜ மன்னார்ங்கிறது நம்மளோட பிருத்திவிராஜா இருக்கலாம். ஸோ வரதராஜ மன்னார் வந்துட்டு இந்த அரசாங்கத்துல ஆட்சி புரிய வைக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களோட அப்பா வந்து சொல்றாரு. ஸோ இது வந்துட்டு வில்லனை பார்த்து சொல்றாரா இல்ல, ஏன்னா அந்த இடத்துல சூழ்ச்சி நடக்குது இல்ல, ஸோ வில்லனை சொல்றாரா இல்ல நம்மளோட ரியல் அந்த ஹீரோவை சொல்றாரா தெரியாது, பிருத்திவிராஜ் சொல்றாரா தெரியாது. அது வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரியும். அப்பதான் வந்துட்டு ஓ இதனால எங்க சூழ்ச்சி நடக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து பிருத்திவிராஜ் அந்த இடத்தை அடையணும், ஆனால் அடையிறதுக்கு என்ன பண்றது, அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கதையா மைண்ட்ல கிரியேட் ஆகும். நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு போகுது அந்த இடத்த விட்டு. எங்க போகுது அது தெரியாது, ஆனா போகுது. கான்சாரை விட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கான்சாரை விட்டு போகுதுன்னா தேவா அப்படிங்கிற கேரக்டர் ஏன் போகுது, பிரபாஸ் ஏன் போறாரு, நீ திரும்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்படி போகும்போது கூட திரும்ப அவர் கூப்பிட்டுட்டாரு, அந்த பிரச்சனை நடக்குது, திரும்ப அவர் வந்துட்டு அந்த கதையெல்லாம் சொல்றாரு. சொல்லும் போதுதான் அந்த ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லும் போதுதான் அவர் அந்த இரும்பு கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே கையை எடுக்கும்போது அந்த கம்பியை ஆடிட்டு அந்த மார்க் அப்படியே இருக்குது. ஸோ அதை சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு பார்க்கும்போது இவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல இதெல்லாம் விட்டுடலாமே, இதெல்லாம் வேணாம்,
சரி ஓகே பிடிச்ச வரைக்கும் போதும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கையும் ஒரு ஒரு கோவத்துல ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இதை பண்ணுவோம், இதை செய்வோம், இதை பண்ணிடுவோம், இவன் இவன் எனக்கு வேணும், இவனை நான் கொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல வந்து அதை செஞ்சு முடிச்சு அந்த பக்கத்துல போகும்போது வேணாம் அவனை கொல்ல வேணாம், வேணாம் அந்த இடத்த விட்டுருவோம். அவ்வளோ அவ்வளோ பாடுபட்டு அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக, அந்த இடத்த கொல்றதுக்காக, அவனை கொல்றதுக்காக வில்லனை வந்திருப்பாங்க. பட் ஆனா திடீர்னு அந்த நல்ல கேரக்டர் வந்துட்டு வேணாம் அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி விட முடியும்? நீ தானே கேட்ட, உனக்காக நான் எதனா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அந்த தேவா கேரக்டர் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு அச்சாணியை வந்துட்டு அங்க பதிக்குது. காரணம் என்ன? தேவா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நம்ம பிருத்திவிராஜ் மேல இருக்கிற ஒரு நட்பு. ஸோ அந்த நட்பு ரீதியை வந்துட்டு அவரு இன்னும் பில்ட் பண்ண தான் பாக்குறாரு தவிர அதை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ண நினைக்கல. ஸோ அந்த அந்த டிசாஸ்டர் பண்ண நினைக்காம அதை வந்துட்டு பில்ட் பண்ண நினைக்கும் போது அந்த இடத்துல வர்ற நட்புனால இருக்கிற சோகங்கள், துக்கங்கள், துயரங்கள், நட்பு இதெல்லாம் எவால்வ் ஆகி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா கேஜிஎஃப் முன்னாடி உள்ள பிரசாந்தியோட கேஜிஎஃப் படம் வந்துட்டு ஒரு தாயின் பாசம், அம்மா மகன், ஸோ இந்த கான்ட்ரிபியூட்ல வந்துட்டு அந்த படம் வேற லெவலில் கொண்டு போயிருக்கும். ஆக்ஷன், அம்மா சென்டிமெண்ட், பையன், ஆக்ஷன், ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்குது, ஆக்ஷன், அம்மா சென்டிமெண்ட். ஸோ இந்த மாதிரி போகும்போது வந்துட்டு அது கரெக்ட் இமேஜில் கொண்டு போய் நம்மளை வந்துட்டு கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நட்பு ரீதியாக போகிறதுனால கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த நட்புக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஹையில் இருக்கும், எவ்வளோ பிச்சில் இருக்கும், எவ்வளோ வேல்யூவாக இருக்கும், எவ்வளோ நோட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த படத்துக்கான இந்த ட்ரெய்லருக்கான ட்ரெய்லர் பிரேக் டவுன், ஹைடன் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் போடல. பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போல நினைக்கும் போது டிலே ஆகி எங்கேயோ போயிட்டேன். சரி ஓகே, இப்போ இதில் வந்துட்டு அந்த ட்ரெய்லரோட சேர்த்து நான் வந்து பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொல்றது இப்போ வந்துட்டு அந்த பாட்டில் உள்ள கருத்தெல்லாம் சொல்லலை. பாட்டில் வந்துட்டு சூரியன் குடையை நீட்டி சூறாவளியே வந்தானே, அதுக்கப்புறம் நிறைய அந்த அவன் வந்தான், இவன் நின்னா, அவன் போனான் அப்படிங்கிற ஒரு இதுதான். பட் ஆனால் ட்ரெய்லரோடு சேர்த்து நான் வந்துட்டு இதை டிகோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற வந்து கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப வீடியோ போடுவேன். ஸோ மறக்காம உங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன ஒரு என்கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நான் அதை வந்துட்டு மாற்றி ட்ரை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்துட்டு கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்க். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய்.